தந்தை மகன் வழியாக மாட்சி பெறுவார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். எல்லாம் கிறிஸ்து வழியாகத்தான். தந்தையோடு நாம் நேரடியாக ஒப்புரவாக முடியாது. கிறிஸ்துவின் வழியாகத்தான் தந்தையோடு நாம் ஒப்புரவாகிறோம் என்று 2 கொரிந்தியர் 5:19 நாம் வாசிக்கிறோம். அப்படி இருக்க நாம் எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் செய்ய முடியும். ஆகவே தான் நானே வழி என்று சொல்லி இயேசு பெருமான் தன்னை குறித்து யோவான் 14:6 சொன்னார். அவ்விதமாய் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகின்ற பொழுது அது தந்தைக்கு செலுத்துகிற மகிமையாக இருக்கிறது. பிலிப்பியர் 2:10-11 வாசிக்கிறோம். மண்ணுலகோர் விண்ணுலகோர் கீழுலகோர் எல்லாரும் முழந்தால் படியிட இயேசுவே என்று இயேசுவே ஆண்டவர் என்று எல்லா நாமும் அறிக்கை செய்கின்ற பொழுது தந்தையின் நாமம் மகிமை அடைகிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம், இயேசுவின் நாமத்தில் வழிபடுகிறோம், இயேசுவின் நாமத்தை தொழுதுகிறோம், இயேசுவின் நாமத்தில் பேய்களை ஓடுகிறோம், இயேசுவின் நாமத்தில் குணப்படுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறோம். எதை செய்தாலும் எதை உண்டாலும் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் செய்கின்ற பொழுது அந்த நாமத்து நிமித்தம் கடவுள் தந்தை கடவுள் மகிமை அடைகிறார். இயேசுவின் நாமம் இல்லாதபடி தந்தையின் கடவுள் மகிமை அடைவது இல்லை. இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இவ்விதமாய் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவதின் வழியாக தந்தையுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம், மாட்சிக்கு உள்ளாக்குவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.